1/2 கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு துருவின வெல்லம் 1 கப்பு, ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு, பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊறின அரிசி அதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த வெள்ளை தண்ணி கூட 1/2 கப்பு தேங்காய் பால், அதுக்கப்புறம் அரைச்ச அரிசி மாவு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது வாசத்துக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நெய் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10-15 முந்திரியை வந்து நம்ம அதில் வறுத்து இதில் சேர்த்துடலாம். இந்த அல்வா கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது 20 நிமிஷம் ஆகும் நம்ம செய்கிறதுக்கு. இப்போ இன்னொரு ஒரு கேக் மோல்டு எடுத்துகிட்டு அதில் நெய் தடவிட்டு நம்ம வந்து அல்வாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.